மகனை கொன்ற தந்தைக்கு ஆயுள் தண்டனை, பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. வளசரவாக்கம் அருகே ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், வயது 50, மனைவியுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து தனது மகன் சதீஷ், வயது 20, 2019 கத்தியால் வெட்டி கொலை செய்தார். இந்த வழக்கில் பூந்தமல்லி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 2 நீதிபதி புவனேஸ்வரி தீர்ப்பு வழங்கி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சக்திவேலுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 7000 அபராதம் விதித்தார். அபராதம் செலுத்தாத பட்சத்தில் கூடுதல் ஓராண்டு சிறை தண்டனை வழங்கும் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் புரட்சிதாசன் ஆஜராகி வாதாடினார். செய்தியாளர் வினோத்குமார். மாநகர காவலகம் ஆர்லவன் வளசரவாக்கம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட செந்தமிழ் நகரில் கடந்த 11/3/2019 அன்று அதிகாலை 3:30 மணிக்கு எதிரி சக்திவேல் தன் மனைவி லோகநாயகியினுடன் தன்னுடைய மகன் சதீஷ் தகாத உறவு வைத்திருப்பதாக அறிந்து அன்றைய தினம் சக்திவேல் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் தன் மகன் என்றும் பாராமல் தன் மகனை உடலில் பல இடங்களில் வெட்டி படுகொலை செய்து காரணத்திற்காக எதிரி சக்திவேலை சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைத்த பிறகு இந்த வழக்கு விசாரணையானது திருவள்ளூர் பூந்தமல்லி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் 2 வழக்கு விசாரணை கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணையில் இன்றைய தினம் 17/6/2026 அன்று நீதிபதி திருமதி எம் புவனேஸ்வரி அவர்கள் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் அரசு சார்பில், சாட்சியங்கள் சார்பிலும், சான்று ஆவணங்கள் சார்பிலும் எதிரிக்கு எதிராக குற்றம் நடந்திருப்பது உண்மை என்று கண்டறியப்பட்டு மேற்கண்ட எதிரி சக்திவேலுக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 7000 அபராதம் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். 7000 கட்டத் தவறினால் மேலும் ஓராண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்தார். இந்த வழக்கில் பெரிதும் உதவிய காவல் உதவி அதிகாரிகளுக்கும் காவல் ஆய்வாளர் திருமதி விஜயகுமாரி அவர்களுக்கும் நீதிமன்ற அன்பரசன் அவர்களுக்கும் அரசின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.